ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். உங்களில் ஒருத்தியாக பாரதி வரதராஜன். இந்த ஒரு விஷயம் யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்களுக்கானது. திருமணம் ஆக போகிற ஆண்களாக இருக்கட்டும், திருமணம் ஆன ஆண்களாக இருக்கட்டும், உங்களுக்கான ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் தான். ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. கண்டிப்பாக ஏற்றுக்கக்கூடிய மனப்பாங்கு எல்லா ஆண்களுக்குமே இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சின்ன விஷயம் தான். நம்மளோட லைஃப்பை ரொம்ப ஸ்மூத்தாக, அழகாக, ரொம்ப சந்தோஷமாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு குட்டி டிப்ஸ் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கல்யாணம் ஆகியிருந்தாலும் சரி, இல்லை திருமணம் ஆக போகுதுனாலும் சரி, அவங்களோட மாமியார் வீட்டை பற்றி பேசாமல் இருங்க. மாமனார், மாமியார், மச்சான், அதுக்கப்புறம் இன்னும் இருப்பாங்க பாருங்கள் உறவினர்கள், அவங்கள பற்றி பேசாமல் இருங்க. ஸோ இது மாதிரி பேசும்போது கண்டிப்பாக எல்லா மனைவிக்குமே கண்டிப்பாக அந்த கோபன்றது வந்துடும். ஏன்னா அவங்களோட மெயின் பாயிண்ட் அதுதான். அவங்களுடைய சொந்தம் இல்லையா, ஸோ விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி எல்லா இடத்துலையுமே உங்களோட மனைவியை நீங்கள் விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எல்லாரோட மனைவியுமே அது எதிர்பார்ப்பாங்க, இன்க்ளூடிங் மீ. அந்த அது ஏதோ ஒரு சின்ன ஒரு வார்த்தை கூட அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த இடத்துல அதை விட்டு கொடுக்காமல் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். எப்போவுமே அந்த ஒரு கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இருங்க உங்களோட ஒய்ஃப்காக. ஏன்னா உங்கள் ஒருத்தர் மட்டுமே நம்பி அந்த வீட்டுக்குள்ளே அவங்க வந்திருக்காங்க. யோசிச்சு பாருங்கள், அத்தனை வருஷம், குறைஞ்சபட்சம் 20 வருஷம் ஒரு வீட்டில் இருந்துட்டு வராங்க. ஸோ அவங்களோட பாண்டே அந்த வீட்டில் தான் ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்காக எல்லாத்தையுமே மாற்றிக்கிறாங்க. ஸோ அதுக்காக நீங்கள் கொஞ்சம் மாறிக்கலாம். எதுவாக இருந்தாலும் புரிய வைங்க. அதுக்குன்னு எடுப்பில் அட்வைஸ் பண்ண சொல்லிட்டு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக யாருக்குமே பிடிக்காது. ஏன்னா உங்களுக்குமே பிடிக்கல இல்லையா? ஸோ அதே மனப்பாங்கு தான் அவங்களுக்கும் இருக்கும். ஏன்னா ஆப்போசிட் ஜெனரேஷன். ஸோ கண்டிப்பாக அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கவே செய்யும். அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம தான் நம்மளோட லைஃப் வாழணும். ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் மட்டும் தான். சரிம்மா, சாரிம்மா, ஓகேம்மா, எது இருந்தாலும் இதே மாதிரி சொல்லிடலாம். லேடிஸ்க்கும் இது பொருந்தும். சரி சார், சாரி சார், ஓகே சார் அப்படின்னு சொல்லி போயிட்டோம்னா எந்த பிரச்சனையுமே இல்லவே இல்லை. ரொம்ப ஸ்மூத்தாக அழகாக நம்மளோட லைஃப்பை ஹேண்டில் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். திருமணம் ஆன ஆண்களாக இருந்தாலும் சரி, அந்த திருமணத்துக்கு ரெடியாக இருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு குட்டி டிப்ஸ் தான் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக லைஃப் ரொம்ப சூப்பராக போகும். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ யூனிவர்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம